ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோட சேனலோட வியூ தான். ஃபஸ்ட்டு வீடியோ பாருங்கள். myv3 ads MD வீடியோ கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லி அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா நேற்றே நான் அப்லோட் பண்ணிட்டேன். பாருங்கள், 4 ஜூலை 2024 அப்லோடடுன்னு இருக்கா. ஸோ நான் ப்ரைவேட்லேயே போட்டுட்டேன். பட் அப்லோட் பண்ணது போடணுங்கிறதுக்காக தான். பட் ஆனால் நான் பப்ளிஷ் பண்ணலை, லைவ் பண்ணாமல் வச்சுட்டேன், ப்ரைவேட்லேயே வச்சுட்டேன் நான். ஸோ அதுவும் ஒரு சில காரணங்களுக்காக நம்ம என்ன தான் சொன்னாலும் நம்ம உண்மையோ இல்லை நடக்கிற நிகழ்வை இப்போதைக்கு உள்ளதை சொல்லணும்னு நினச்சா கூட அதுக்கு எதிர்மறையான கருத்துக்கள் தான் அதிகம் வருது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எம்டியோட வீடியோ அவரோட சேனலில் வந்துருச்சு. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதையும் நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவையும் பாருங்கள். பார்த்துட்டு இந்த காலகட்டத்துக்கு எப்படி செயல்படணுமோ அந்த மாதிரி எல்லோரும் செயல்படுங்க. myv3 ads குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏன்னா இந்த வீடியோ மற்றவங்களுக்கானது கிடையாது, myv3 adsல மெம்பர்ஸாக இருக்கிறவங்களுக்கானது மட்டுமே. ஃப்ரெண்ட்ஸ், எந்த டீட்டெயிலும் தெரிகிற வரைக்கும் வீடியோ எதுவும் பண்ண வேண்டாம்னு இருந்தாலும் பட் நம்ம குரூப்பில் இருக்கிற மெம்பர்ஸ் எதுவும் அப்டேட் இருக்கான்ட்டு மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்காக நம்ம வீடியோ பண்ணணும்னு நினச்சாலும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதிகம் வருது. என்னென்னா நம்ம இது வரைக்கும் இந்த மாதிரி எதுவும் தேவையில்லாமல் நம்ம இந்த வீடியோவும் பண்ணது கிடையாது. நம்ம இது வரைக்கும் போட்டிருக்க வீடியோ எல்லாமே myv3 adsன்னு போட்டிருந்தோம் அப்படின்னா அது எப்படி யூஸ் பண்ணணும், அதை எப்படி அப்டேட் பண்ணணும், அந்த மாதிரி ரிலேட்டடானது மட்டும்தான் போட்டிருப்போம். மற்ற சம்மந்தம் இல்லாமல் வேறு எதுவுமே நம்ம அதுக்கு போட்டிருக்க மாட்டோம் வீடியோஸே. பட் ஆனால் இப்போ இந்த பேமெண்ட் இஷ்யூ இருக்கிறனால ஒரு சில கமெண்ட்ஸ் கொஞ்சம் தேவையில்லாமல் இதாகுது. ஸோ நம்ம அதுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா பட் ஆனால் நம்ம குரூப்பில் இருக்கிறவங்க எதுவும் அப்டேட் இருக்காங்கிற மெசேஜ் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த கேஸு அப்படிங்கிறனால மட்டும் myv3 ads நிறுவனம் க்ளோஸ் ஆக போகிறது கிடையாது. அது வெளியிலேருந்து வர்ற வதந்திகளை ஃபஸ்ட்டு நம்பாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நான் ஆல்ரெடி வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன். இப்போ நான் யூடியூப்பில் வீடியோ போடுறேன் அப்படின்னா இதிலேருந்து எனக்கு ஒரு வருமானம் வருது, அதனால நான் வீடியோ போடுறேன். இதை நான் டீட்டெயிலாகவும் சொல்லியிருப்பேன். டெய்லி வீடியோ போட்டாலும் எனக்கு வருமானம் தான். ஆனால் என்னால் டெய்லி வீடியோ போடுற அளவில் நான் இல்லை. நான் ஆல்ரெடி ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ எனக்கு ஏதோ என்னோடய குடும்ப சூழ்நிலைக்கு எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த டெக் சேனலுங்கிறது. வாரத்தில் ஒரு வீடியோ போடுவேன், ஏதோ ஒரு சின்ன வருமானம் வருது அப்படி மட்டும்தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் இப்போ myv3 adsங்கிற இஷ்யூ இருக்கிற டைமில் யாருனாலும் என்ன வீடியோனாலும் போடலாம். போட்டால் அவங்களுக்கு வியூஸ் போனால் காசு, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி தான் இந்த கம்பெனி மேலே கொடுத்துருக்கிற கேஸும். ஸோ யாரையுமே நீங்கள் பொதுவாகவே சொல்கிறேன், யாரையுமே நம்பாதீங்க. எல்லாருமே இங்கே ஒரு சுயநலத்தோடு தான் இருக்கக்கூடியவங்க தான். நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். இப்போ உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு நடக்கிற நிகழ்வை சொன்னால் அதை ஏற்றுக்கிறதுக்கு நம்மளோட மனசையே அக்செப்ட் பண்ணாது ஒரு சிலருக்கு. அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் என்ன நிலவரங்கிறது யாருக்கும் தெரியலை. ஏன்னா அங்கங்கே கேதர் பண்ணி சொல்கிற நியூஸஸ் கொஞ்சம் டிலே ஆகிட்டே போகிறனால சொல்கிறது இதாகலை, நீங்கள் சொல்கிறபடி நடக்கலையே என்னன்னு திரும்ப ஒரு கொஸ்டின் வரும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிட்டீங்க. இந்த வீக் எண்டுக்குள்ளே எப்படினாலும் நம்ம அதிகபட்சமாக கண்டிப்பாக ஒரு வீடியோ நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா கம்பெனிக்கும் தெரியும் நடந்துகிட்டு இருக்கிற இஷ்யூ எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ மக்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் பதில் சொல்லணுங்கிறது அவங்களுக்கும் தெரியும். அவங்களுக்கு தெரியாமலாம் கிடையாது. கண்டிப்பாக வீடியோ வரும். வீடியோ வந்ததும் அதில் நமக்கு தேவையான எல்லா பதிலும் இருக்கும். அப்புறம் பேமெண்ட்டுக்கு உண்டான பதிலும் கண்டிப்பாக அதில் இருக்கும். பேமெண்ட்டுக்கு உண்டான அப்டேட் நான் அன்னையிலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கிறது இதுதான். பேமெண்ட் கண்டிப்பாக வராமல் இருக்காது. நீங்கள் அதை நினச்சி பயப்படாதீங்க. கண்டிப்பாக பேமெண்ட் வரும். என்ன நாட்கள் தள்ளி போகுது, கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கல. இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் இதில் மாற்று கருத்து எதுவுமே சொல்லலை. ஆப் யூஸ் ஆகிக்கிட்டு தான் இருக்குது, யூஸ் ஆகாமல் இல்லை. ஸோ நமக்கு உண்டான வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ண வேண்டியது, அதை மேனேஜ் பண்ண வேண்டியது கம்பெனியோட கடமை. அதை கம்பெனி பார்த்துக்குருவாங்க. அதை நினச்சி myv3 adsல இருக்கிற மெம்பர்ஸ் நம்ம ஒவ்வொருத்தர் இது பண்ணால் நம்மளோட நிம்மதி தான் போகும். ஸோ அதை நினச்சி நீங்கள் யாரும் நம்மளும் ஒரி பண்ண வேண்டாம். நம்மளோட ப்ராப்ளத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்கணும். எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கும். கடன் வாங்கி தான் போட்டிருப்போம், கடன் வாங்காமல் யாரும் போடலை, ஜொல்ல அடகு வச்சுருப்போம் அந்த மாதிரி. ஏன்னா myv3 adsஸை பொறுத்தளவு இருக்கிறது மிடில் கிளாஸும் லோயர் மிடில் கிளாஸும் தான் இருக்காங்க. ஹை கிளாஸ் பீப்புள் யாரும் உட்காந்து கேப்சா அடிச்சுக்கிட்டு இருக்க போகிறது கிடையாது. ஸோ நம்ம எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது, உங்களுக்கும் இருக்கும், எனக்கும் இருக்குது. என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும், உனக்கு என்ன தெரியுங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கும். அந்த சொல்யூஷனை தேடணும் அப்படின்னா கண்டிப்பாக இதில் இருக்கிற ரிலீஃப் நமக்கு கிடைக்கும். பேமெண்ட் கண்டிப்பாக ஸ்டாப் ஆகாது, கண்டிப்பாக வரும், புரிஞ்சுக்கோங்க. இப்போ myv3 ads MDயுமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேஸ் போட்டாங்க, அது போட்டாங்க, இது போட்டாங்கன்ட்டு உட்காந்துருந்தார் அப்படின்னா ஒன்றும் நடந்திருக்காது. அதுக்குண்டான சொல்யூஷன் என்னங்கிறத தேடி போகிறனால தான் அவர் அதில் கரெக்டாக இருக்கார். அதே மாதிரி நம்மளும் இப்போ இருக்கிற நிலைமைக்கு நமக்கு பேமெண்ட் வரல. அதுக்கு என்ன சொல்யூஷன், நமக்கு அதுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணணும் அதை மட்டும் பார்த்து நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இதிலேருந்து நம்ம வெளியே வர முடியும். பேமெண்ட்டு கண்டிப்பாக கம்பெனியிலேருந்து வந்துடும். இவ்வளோ நாள் கம்பெனியிலேருந்து
அமௌண்ட் வந்து வந்துட்டு தான் இருந்திருக்கு. ஸோ அதை யாருமே இப்போ யோசிக்க மாட்டேங்கிங்க. இப்போ கமெண்ட்டில் சொன்னாலுமே என்ன சொல்கிறாங்க, பேமெண்ட்டை கொடுத்துட்டு மற்ற எதனாலும் பார்க்க சொல்லுங்கள். அப்படி எல்லாம் பண்ண முடியாது. எல்லாருக்கும் சூழ்நிலைகள் இருக்குது, சிச்சுவேஷன்ஸ் இருக்குது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இருக்குது. அந்த மெத்தடில் வரும்போது ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதை வந்து வேறு அதில் மாற்று கருத்துங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஸோ கம்பெனி பேமெண்ட் கொடுக்காமல் இருந்திருக்கா, அதை மட்டும் நம்புங்க. இவ்வளோ நாள் கொடுத்துருக்கு. யாரோ ஒருத்தர் கேஸ் போட்டாங்கங்கிறக்காக அந்த கேஸ் போட்ட நபரை நம்புறீங்க. அந்த கேஸ் போட்ட நபர் எப்படி என்னங்கிறதே தெரியாமல் நீங்கள் அவரான கண்மூடித்தனமாக நம்பிட்டு கேள்வி கேட்குறீங்க எல்லாரும். அசோக் ஸ்ரீநிதிங்கிற பேர் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியறதுக்கு முன்னாடி பேமெண்ட் எப்படி வந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க. உங்கள் எல்லாத்துக்கும் இதோட உண்மை என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நீங்கள் இப்போ போய் ஒரு கேஸ் கொடுக்குறீங்கன்னே வச்சுக்கோங்களேன். கேஸ் கொடுத்துட்றீங்க. ஸோ கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க, இது வரைக்கும் ஏமாற்றலை, இப்போ பேமெண்ட் கொடுக்காமல் இருக்கேன், நான் இப்போ கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உங்களுக்கு பேமெண்ட் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பிறகு நீங்கள் கேஸ் கொடுத்து என்ன நினைப்பீங்க, திரும்ப போய் வாபஸ் வாங்குவீங்களா? ஸோ ஒரு சில விஷயங்கள் யோசிங்க, கொஞ்சம் பொறுங்க. நம்ம ஏகப்பட்ட நாள் பொறுத்தாச்சு, பொறுக்கலன்னு சொல்லவே முடியாது. இதுவே ரொம்ப அதிகபட்சமாக பொறுத்தாச்சு. பட் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு வேறு வழி இல்லை. இப்போ வந்து நம்ம அது இதுன்னு எதேதோ பேசுகிறோம். பட் ஆனால் இப்போ அப்ளைனர்கிட்ட அது இதுன்னு நம்ம கேட்குறோன்னே வச்சுக்கோங்களேன். பட் நமக்கு வருமானம் வருது. அப்போ நான் கேஸ் வேறு கொடுத்துட்டேன், எனக்கு இனிமேல் வேண்டாம், இல்லை கேஸே கொடுக்கல, நார்மலாக நீங்கள் வருமானம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, இப்போ அப்ளைனரை போட்டு கேள்வி கேட்குறீங்க, வருமானம் வர ஆரம்பிச்சிட்டுனா நீங்கள் வச்சுக்கிறீங்களா? இல்லை எனக்கு இது இனிமேல் வேண்டாம், என்னோடய வருமானத்தெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, நம்ம திரும்ப கொடுத்துருவோமா? அது கிடையாது. ஸோ லாபமோ நஷ்டமோ அது நம்மளை சார்ந்தது. அந்த எண்ணத்தோடு நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். எங்கேயுமே எப்போவுமே கவனமாக இருப்பீங்க. நம்ம அடுத்தவங்களை நம்பி எங்கேயுமே போகக்கூடாது. அது ஒன்றில் மட்டும் தெளிவாக இருங்க. ஆனால் இத்தனை நாளாக கொடுத்துட்டு இருந்த கம்பெனி எம்டியை நம்ப மாட்டேங்கிங்க. ஸோ இது ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒன்றும் தெரிஞ்சிக்க வேண்டியது இது மட்டும்தான். நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. அவங்க இந்த கமெண்ட்ஸில் வந்து இன்னும் கேஸ் கொடுக்கீங்களான்னு ஒரு சிலர் கேட்குறாங்கல்ல, அது எதனால் கேட்குறாங்க? ஆல்ரெடி கேஸ் போட்டுட்டாங்க. அவங்க கேஸு ஸ்ட்ராங்காக இருந்தால் முடிஞ்சு. கம்பெனி மேலே தப்பு இருந்துச்சுன்னா கோர்ட் அதுக்கு என்ன உண்டோ அந்த நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. திரும்பவும் எதுக்கு நீங்கள் யாரும் வந்து கேஸ் கொடுக்கீங்களா, பேமெண்ட் வராது, வாங்க வந்து கேஸ் கொடுங்க. அப்போ காரணம் என்ன? நம்ம நார்மலாகவே கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறது எல்லாமே உண்மை கிடையாது. அதை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தீங்க அப்படின்னாலே எல்லாமே தெரியும், உங்களுக்கே தெரிஞ்சிடும். யார்ட்டையும் நம்ம கேட்க வேண்டாம். அவங்க சைடு வீக்காக இருக்கிறனால தான் மேற்கொண்டு கேஸ் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த myV3 ஆட்ஸ் ஏமாத்திரோன்னு சொல்லி கேஸ் போடுறாங்க. இது வரைக்கும் ஏமாற்றலை. இது வரைக்கும் ஏமாத்தின நிறுவனங்கள் எவ்வளவோ இருக்குது. அதில் நீங்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அதில் நீங்கள் இது பண்ணி பாதிக்கப்பட்டவங்களுக்கு அமௌண்ட் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ராயலோங்கிற ஒரு ஆப்லாம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அப்படியே டோட்டலாக ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. எத்தனை 6000 கோடிக்கு மேலேன்னு நினைக்கிறேன் அது கிட்டத்தட்ட. ஏன்னா ராயலோ ஆப்பு, ஏன்னா நம்ம சும்மா அசோக் ஸ்ரீநிதி மாதிரியே நானும் ஒரு அமௌண்ட்டை சொன்னேன்னா செட் நல்லா இருக்காதுல்ல. அது எவ்வளோ ஏமாற்றினாங்கிறது அவங்களுக்கு இருந்து தெரியும், நமக்கு தெரியாது அமௌண்ட் என்னென்னு. ஆனால் ஏமாற்றினது உண்மையிலேயே அப்படி நீங்கள் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சினா ராயலோ நிறுவனம் ஏமாற்றிட்டு போனால் அதில் பாதிக்கப்பட்ட பேர் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. இதில் கமெண்ட் பண்ணணும்னு சொன்னால் கூட கீழே வந்து ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ண தான் செய்வாங்க. அதுக்கு நீங்கள் ரூபாயை வாங்கி கொடுக்க முடிஞ்சுன்னா உண்மையிலேயே வாங்கி கொடுங்க. ஆனால் அதுலேயும் ஒரு பேச்சு அடிபடிச்சு அது சேர்ந்தவங்களோடது அப்படிங்கிற மாதிரி, அதனால் கண்டும் செயல்படலையா என்னங்கிறது தெரியல. உண்மையிலேயே நீங்கள் அப்படி பாதிக்கப்பட்டவங்களுக்கு அமௌண்ட் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ராயலோ ஏமாற்றிட்டு போயிருக்கு, ராயலோட்டிருந்து அமௌண்ட் வாங்கி கொடுங்க. அது ரொம்ப நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சில ஏரியாஸில் வீடாக போய் myV3 ஆட்ஸ்லேருந்து பேமெண்ட் வந்து நாங்கள் வாங்கி தரோம், எங்கள் கூட வந்து நீங்கள் கேஸ் கொடுங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது. அப்படி யாரும் வந்து உங்களை அணுகுனாங்கன்னா அதுக்கு நீங்கள் உடன்படுறது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். நான் அதுக்கு எதுவும் சொல்லலை. பட் ஆனால் பார்த்து செயல்படுங்கிறத மட்டும் சொல்லிக்கிறேன். அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ லிங்க் தரேன். அந்த வீடியோவை போய் நீங்கள் வாட்ச் பண்ணிங்கனாலே போதும். இப்போ கோர்ட்டில் நடந்த நடவடிக்கைகள், என்னென்ன கொஸ்டின்ஸ், என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் நடந்துச்சு அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். பேமெண்ட்டோட நிலவரம் என்ன, கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது சம்மந்தமான வீடியோ. நம்மளும் இதில் myV3யில் ஒரு மெம்பராக இருக்கிறனால ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. அது சொன்னால் சப்போஸ் ஏதாவது ஒரு தவறாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் நம்ம எல்லாத்தையும் நம்ம வீடியோவில் சொல்ல முடியாது. இந்த வாரத்தில் அதிகபட்சம் எல்லாத்தையுமே நம்ம சால்வ் ஆகும்னு எதிர்பார்ப்போம். இறைவன்கிட்ட வேண்டிக்கோங்க. ஸோ கேஸ் கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு யாராவது வந்து உங்களை மைண்ட் வாஷ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் உடன்படாதீங்க. உங்களோட எண்ணம் கேஸ் கொடுக்குறதுல தான் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம யாரும் சொல்ல முடியாது. நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கோங்க. அடுத்தவங்களோட செயல்பாட்டுக்கு நீங்கள் ஒத்துழைச்சி போகாதீங்க. இவ்வளோ தான் நான் சொல்கிறது. பேமெண்ட்டு மற்ற எல்லா அப்டேட்டும் கண்டிப்பாக வீடியோவில் கூடிய சீக்கிரம் தெரிய வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வந்துடும், நீங்களே தெரிஞ்சுக்கலாம். நன்றி.